இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷிப் டு ஷிப் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து எஸ்டிஎஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் டபுள் பேங்கிங் கூட அதை சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஷிப்பில் இருந்து இன்னொரு ஷிப்புக்கு வந்து கார்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். இதை மோஸ்ட்லி வந்து டேங்கர் ஷிப்பில் தான் அதிகம் நடக்கும். ஏன்னா சில பெரிய டேங்கர்ஸ் யுஎல்சிசி, விஎல்சிசி, இந்த மாதிரி அஃப்ராமேக்ஸ், இந்த மாதிரி டேங்கர்ஸ்லாம் வந்து கரையில் வந்து மீன்ஸ் வார்ஃப் வந்து பெருசாக இருக்காது, அல்லது உள்ள போர்ட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பெரிய கப்பல்னால். அதனால் வந்து இதை வந்து வெளியே எப்படின்னா போர்ட்டுக்கு வெளியே வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பாய்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாய்ஸில் வந்து கட்டி அதில் இருந்து ஷிப் டு ஷிப்பு அப்படின்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் பாயிண்ட் மோரிங், சிங்கிள் பாய் மோரிங் ரெண்டும் சொல்லலாம். இந்த மாதிரி அதை வச்சும் சொல்லலாம். அடுத்து வந்து கப்பல் வந்து போய்கிட்டு இருக்கும்போதே, மீன்ஸ் கப்பல் அப்படியே செயிலிங் இல்லை மெதுவாக அப்படியே ட்ரிஃப்டிங் அல்லது செயிலிங்கில் கூட இந்த ஷிப் டு ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஆனால் இந்த ஷிப் டு ஷிப் ட்ரான்ஸ்ஃபரில் வந்துட்டு ரொம்ப ரஃப் சீல வந்துட்டு நடக்காது. ஏன்னா அடிக்கடி ரோப் அந்து போகும். அதனால் கார்கோ வந்துட்டு ஆயில் ஸ்பில் ஆக சான்ஸ் இருக்குது. கெமிக்கல் டேங்கர்னால் கெமிக்கல் ஸ்பில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு ஷிப்புக்கு இடையில் வந்து இந்த ரப்பர் பாய்ஸ், பெரிய பெரிய பண்டூன் பாய்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாய்ஸ்லாம் அதில் போட்டு அந்த உராய்வு இல்லாமல், அப்புறம் எந்த ஒரு அசம்பாதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மோரிங்லாம் கரெக்டாக இருக்கணும். இருந்தது இதை வந்துட்டு லோடிங் டிஸ்சார்ஜிங் பண்ணுவாங்க. ஷிப்பு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஷிப்லேருந்து இன்னொரு ஷிப்புக்கு வந்துட்டு கார்கோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அந்த ஃபோம் மானிட்டர் எல்லாமே கரெக்டாக மெனிஃபோல்டு பக்கத்தில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.